ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் நான் பேசும் கடைசி வார்த்தை இதுதான் என்று உன்னிடம் கூறிவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். உன்னிடத்தில் நான் பேசப்போகும் வார்த்தை இதுதான் கடைசி வார்த்தை. ஏன் தாயே, என்ன தவறு செய்தேன் என்று பலவீனம் அடைந்து விடாதே. நீ நான் சொல்வதை ஒருமுறை முழுமையாக கேள். நான் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உன்னிடத்தில் இன்று சொல்ல வந்தேன் என்பதை நீயே தெளிவாக தெரிந்து கொள்வாய். அன்பு குழந்தையே, எதிரி வாழ்ந்து வருகிறான் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருக்கிறது. உன் கண்களுக்கு முன்னால் அவன் சிரித்து வாழ்வதை பார்க்கும்போது உன் வாழ்வை நீ வெறுத்து வருகிறாய் என்பதும் எனக்கு தெரியும். இவனுக்கெல்லாம் அழிவே இல்லையா? நான் என்ன தவறு செய்தேன்? இத்தனை பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆனால் அவனோ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து வருகிறானே. எல்லோருக்கும் அவனால் எத்தனை பிரச்சனைகள், அவனை நினைத்து அழுவது எத்தனை கண்கள், அவனை நினைத்து சாபம் விடும் வாய் எத்தனை வாய். இருந்தாலும் அவன் ஏன் இப்படி சந்தோஷமாக வாழ்கிறான்? என்னால் ஏன் சந்தோஷ வாழ்க்கையை வாழ முடியவில்லை? யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லையே நான். என் வேலையையும் என் பிழைப்பையும் பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை இழப்பு? என்னால் மகிழ்ந்திருக்க முடியவில்லை. என் உறவுகளை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள முடியவில்லை. சண்டையும் சச்சரவுகளும் நோயும் நொடியும் என்று பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அதிகமாகத்தான் செய்கிறது. இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ. வாழும் இந்த ஒரு வாழ்க்கையையும் இப்படியே நான் பிரச்சனைகளை சுமந்து சுமந்து, வேதனைகளை சுமந்து சுமந்து கடந்து வந்து கொண்டிருப்பது எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. இந்த வாழ்வே வேண்டாம் என்று யோசித்தாலும் எனக்குள் தைரியமில்லை தாயே என்று வேதனை அடைகிறாய். செய்வினை செய்யும் கைகளில் எத்தனை செல்வங்கள் கொட்டி கிடக்கிறது. அவன் செய்த செய்வினையை அனுபவிக்கும் நான் சோகத்தில் கிடந்து சுகத்தை இழந்து வேதனையில் தவித்து கண்ணீரில் மிதந்து எத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறேன். இல்லை இல்லை என்று ஒவ்வொருடத்திலும் கையேந்தும் போது எத்தனை மனவேதனையாக இருக்கிறது என்று உன் நிலையை நினைத்து நீ வேதனை அடைகிறாய் என் பிள்ளையே. எனக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த போதெல்லாம் நான் சமாளித்து வந்தேன். இப்போது என் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னால் தாங்க முடிவதில்லை. இதையும் தாங்க எனக்கு உடம்பிலும் மனதிலும் தைரியம் இல்லாமல் இருக்கிறது தாயே. இப்போதாவது காப்பாற்றுவீர்களா, இல்லை என்னை கைவிட்டு விடுவீர்களா என்ற வேதனையான வார்த்தைகள் என் நெஞ்சை பிளந்தது. இனியும் உன் துக்க வார்த்தையை கேட்க என் மனதிலும் பலமில்லை என் பிள்ளையே. உன் கண்ணீரை பார்க்க என் உடம்பிலும் தெம்பில்லை. இது போலத்தான் இப்போது நானும் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். அதனால் தான் இந்த வாக்கு கடைசி வாக்கு என்று நான் கூறினேன். நீ கேட்பது கடைசி வார்த்தை என்றும் கூறினேன். அர்த்தம் புரியவில்லையா உனக்கு? தங்கமே, உன்னுடைய கஷ்டத்தையும் கவலையையும் பற்றி பேசும் வார்த்தை இதுதான் கடைசி. உன் எதிரியின் எண்ணத்தை பற்றி பேசுவது இதுதான் கடைசி. உன் கண்ணீர்களுக்கு காரணமான காரணத்தை பேசுவது இதுதான் கடைசி. உன் வேதனையை கூறுவது இதுதான் கடைசி. உன் எதிரியை பற்றி நாம் இருவரும் பேசப்போவதும் இதுதான் கடைசி வார்த்தை. இனிமேல் நாம் இருவரும் பேசிக்கொள்ளும் வார்த்தை சந்தோஷமான வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் இருக்காது என்று மனமகிழ்ச்சியோடு உன்னிடத்தில் சொல்லத்தான் வந்தேன் உன் தாய். நான் சொன்னது புரிந்ததா? இந்த வார்த்தைகளும் இந்த எண்ணங்களும் கடைசியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த வார்த்தை கடைசியாக இருக்கும் என்று நீ நம்பினால் உன் எதிரியை பற்றி இனி நாம் இருவரும் பேச மாட்டோம், அவன் இருக்க மாட்டான் என்று நீ நம்பினால் உன் அன்னைக்கு உன் நம்பிக்கையை காணிக்கையாக கொடு. உனக்காக காத்திருக்கிறேன். இனி நடக்கப் போகும் அத்தனையும் நல்லதாக நடக்கும். நல்ல காரியம் நடக்கப் போகிறது. ஓம் சக்தி. நன்றி.